பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 50வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு கிருபை செய்கிறார் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த 18வது சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே தேவன் தாமே ஏற்படுத்தின ராஜாவாகிய தாவீது என்பதையும் அவருக்கு தேவன் தந்த மகத்தான ரட்சிப்பையும் தேவன் தாமே அபிஷேகம் பண்ணினார் என்பதையும் நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம் அல்லவா? இந்த நாளிலும் அதை தொடர்ந்து தாவீதுக்கு மட்டும் அல்ல, அவருடைய சந்ததிகளுக்கும் சதா காலமும் தேவன் கிருபை செய்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய முற்பிதாவாகிய தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய சந்ததிகளுக்கும் இன்று வரைக்கும் அவருடைய கிருபை தயவு மாறாததாயிருக்கிறது. சதா காலமும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம்: என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறதை கவனியுங்கள். அன்பானவர்களே, நாம் நம்முடைய முற்பிதாக்களைப் போல தேவனிடத்திலே அன்பு கூறவும் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து சதா காலத்திற்கும் கிருபை செய்கிற தேவனை மகிமைப்படுத்தி வாழுகிறதற்கு இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தாவீதுக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிகளுக்கும் நீர் சதா காலமும் கிருபை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் தியானித்தோமே. ஆம் தகப்பனே, உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் தாமே ஏற்படுத்தின ராஜாவாகிய தாவீதுக்கு, நீர் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு சதா காலமும் அவனுடைய சந்ததிகளுக்கும் கிருபை செய்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்க வேண்டுமாய் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்து வழி நடத்த வேண்டுமாய் இந்த நாளிலே உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.